வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உடனடியாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இட்லி மாவு இருந்துச்சுன்னா போதுங்க, டக்குன்னு உடனே செஞ்சு கொடுத்துடலாம். அந்த ஸ்வீட்டு ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப நைஸாக ஓட விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இது போல் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா இடிச்சிட்டு இது போல் அளந்து எடுத்துக்குங்க. பொட்டுக்கடலை எடுத்த கப்பாலே இந்த வெல்லமும் அளந்து எடுத்துக்குங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இந்த வெல்லத்தை கரைச்சி மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா போதும். பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ வெள்ளைப்பாகு கரைஞ்சிடுச்சு. இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கணும்னா போதும். இப்போ பாருங்கள், நல்லா ஈரப்பதம் போய் தேங்காய் நல்லா கலக்கலன்னு ஆயிடுச்சு. இப்போ இதிலே நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கல்லையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ நல்லா எல்லாம் கலந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். அந்த இனிப்பு சுவையை நல்லா எடுத்து கொடுக்கும் நமக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம்ல தண்ணி, அதை வடிகட்டி இதில் சேர்த்துக்குவோம். வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நீங்கள் பொட்டுக்கடலை எதாவது எடுக்கிறீங்களோ அதே அளவு எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியான அளவாக இருக்கும். நல்லா இது போல் திக்காகி வர வரைக்கும் இதை நல்லா கலந்து எடுத்துக்குவோம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேன். அதிலே 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கட்டிகள் இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு கலந்து எடுத்துக்குங்க. மாவு பாருங்கள், இப்போ ரொம்ப திக்காக இருக்குது. இந்த அளவு இருக்கக்கூடாது, கொஞ்சம் மாவு தளர்வாக இருக்கணும் நமக்கு. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ மாவு நல்லா கலந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும். தளர்வான மாவாக இதே போல் திக்காக தளர்வாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை டிப் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பூர்ணம் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். கையில் எண்ணெயோ நெய்யோ தொட்டுக்குங்க. தொட்டுக்கிட்டு அழகாக சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி எடுத்துக்குங்க. ரொம்ப பெருசாக உருட்ட வேணாம், சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்குங்க. இந்த சைஸில் உருட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு பணியாரக்கல் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எல்லா குழியிலையும் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம கரைச்சி வச்சுருக்க தோசை மாவில் இந்த உருண்டைகளை சேர்த்து இது போல் டிப் பண்ணி பணியாரக்கல்லில் போட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். எல்லா உருண்டைகளையும் இதே போல் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லா உருண்டைகளையும் சேர்த்துட்டேன். இதை இப்போ அடுப்பு தீயை குறைச்சி வச்சு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுக்குவோம். இந்த பணியாரம் நீங்கள் அடுப்பு தீயை கம்மியாக வச்சு தான் வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெளியில் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இந்த பணியாரம். நம்ம வீட்டில் தோசை மாவு இருந்ததுன்னா போதும், டக்குன்னு இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இந்த பணியாரம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இட்லி மாவு கொஞ்சம் புளிப்பில்லாத மாவாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப புளிப்பான மாவாக இருந்ததுன்னா எடுத்துக்காதீங்க. அரைச்சி ஒரு நாள் ஆன மாவாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம இதில் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு இப்போ வேக வச்சு எடுத்துக்குவோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இட்லி மாவு போண்டா எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நிறைய பஜ்ஜி வடை இது போல் ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
இப்போ பாருங்கள் பணியாரம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. டக்குன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்க ஸ்நாக்குன்னு கேட்குறப்ப. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.